Hi friends, வாழ்க வளமுடன். வெல்கம் டு கவலிசா கிராஃப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 2 ஐஸ்கிரீம் பாக்ஸ் இருந்துச்சுன்னா போதும். ஸோ அந்த 2 ஐஸ்கிரீம் கப்பு வச்சு ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் என்ன அப்படின்னா, கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஃபோம் ஷீட், உங்கள்கிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ டெக்கரேஷன் திங்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஒரு அழகான கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன சேனல் வீடியோஸ் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கப்பு உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா ஸோ அதை தூக்கி போட வேணாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து கம்பி மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த ஷேப்பில் வந்து வளைச்சிக்கோங்க. என்கிட்ட அந்த மாதிரி இல்லை, ஸோ நான் இதை யூஸ் பண்ணிட்டேன். ஐஸ்கிரீம் கப்புக்கு பதிலாக டீ கப் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இதை வச்சு தான் நம்ம வந்து கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அந்த கொக்கி மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு ஒரு கப்பில் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒட்டி எடுத்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட க்ளூகன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் க்ளூகனில் ஒட்டலாம், இல்லை வேறு ஏதாவது க்ளூ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சுட்டு ஒட்டிக்கலாம். பாருங்கள், ஒட்டி எடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இன்னொரு கப் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்து மேலே ஒட்டிக்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, இது வந்து லேம்ப் மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணி தான் வந்துட்டு இந்த கிராஃப்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஃபோம் ஷீட் எடுத்து அந்த ஹார்ட் ஷேப்பில் வந்துட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கிராஃப்ட் ஏதாவது ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய மெயில் ஐடி தரேன், அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய கிராஃப்ட் ஆர் வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் சரி நான் எல்லாருக்கும் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இதை வச்சு தான் வந்துட்டு டெக்கரேஷன் பண்ண போகிறோம். இல்லை உங்கள்கிட்ட ஃப்ளவர் மாதிரி ஏதாவது டெக்கரேஷன் திங்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சே அழகாக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் வந்து லேம்ப் மாதிரி தான் இது ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து லைட் வேணும்னு நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். லைட் ஃபிட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து சும்மா ஒரு டெமோ மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா லைட்டு ஃபிட் பண்ணிக்கோங்க, பார்க்குறதுக்கு ஒரிஜினல் லேம்ப் மாதிரியே இருக்கும். ஸோ நான் டெக்கரேஷனுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்தமாரி குட்டி குட்டி ரோஸ்லாம் இருந்தது, ஸோ நான் அதை வச்சு அழகாக டெக்கரேஷன் பண்ணிட்டேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரோஸில் ஒட்டி எடுத்துட்டேன். இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் இதை அழகாக மாற்றுறதுக்காக நான் வந்து இந்த கோல்டு கலர் த்ரெட் மாதிரி என்கிட்ட இருந்தது கொஞ்சம். ஸோ நான் அதை வந்துட்டு இந்த மாதிரி அழகாக சுற்றி எடுத்துட்டேன். இதை வச்சு தான் நான் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அழகான ஒரு கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து லேம்ப் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இதில் வந்து லைட் ஏதாவது குட்டியாக ஃபிட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், பட் நான் ஒரு சில ரீசனால் பண்ண முடியல. ஸோ நான் இது உங்களுக்கு டெமோ காமிச்சிருக்கேன், நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் லைட் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கிராஃப்ட் எல்லாமே நான் செஞ்ச கிராஃப்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்யணும்னு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டால் அண்ட் ராதா கிருஷ்ணன் டெம்பிள் இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதுவும் நான் செஞ்ச கிராஃப்ட் தான். ஸோ என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.